டெய்லி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் சூதக வலின்னு சொல்லுவாங்க. சூதக வலினா பெண்கள் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வலி வரும். வலி அன்னைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற வலி வெளியில சொல்ல முடியாது. குழந்தை பிறக்கும்போது எவ்வளோ வலி இருந்துச்சோ அதை விட அதிகமாக இருக்கும் வலி. ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை வெளியில் வந்ததும் வயிறு சுருங்கணும். ஏன்னா சுருங்கும் போது அது மீண்டும் பழைய நிலைக்கு அடைய முடியாது. ஏன்னா விரிஞ்சு போயிருக்கும். அந்த நேரம் வலி தாங்க முடியாது. அந்த நேரம் சில பேருக்கு ஜன்னி வந்துடும், அந்த வெட்டி வெட்டி இழுக்கும், இல்லைன்னா ஒரு கால் இழுத்துக்கிறோம், ஒரு கால் வராமல் போயிடும். அதுக்கு சுண்டு வலின்னு சொல்லுவாங்க. சுண்டு வலி சூதக வலியும் ஒன்று தான். அந்த பெண்களுக்கு அந்த சுண்டு வலின்னு சொன்னால் அது நரம்புகளை சுண்டி இழுக்கும், வயிறை இழுத்து பிடிக்கும். ஆனால் வலி தாங்க முடியாது. அவங்களுக்கு நல்ல சுடுதண்ணி வச்சு குளிப்பாட்டணும். அந்த சுடுதண்ணி வச்சு யாரும் குளிப்பாட்டுறது கிடையாது. ஒரே நாள் குளிச்சுட்டு போதுன்னு விட்டுறாங்க. சிலர் கவனிக்காம விடுறாங்க. அதனால தான் தாய் வீட்டில் இருந்து இதை பார்க்கணும். தாய் வீட்டில் இல்லாமல் வேற எங்கேயாவது போய் காதல் திருமணம் செஞ்சு அவங்களெல்லாம் கவனிக்கவே ஆள் இருக்காது. ஒரே குழந்தை பெற்றதுமே பார்த்தீங்கன்னா வயிறு இங்கே இருக்கும். ஏன்னா அம்மா வீட்டுக்கு போய் அதுக்கான மருத்துவம் பார்த்தா வயிறு பழைய நிலைக்கு அடைஞ்சிரும். முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 குழந்தை பிறந்தாலும் வயிறு பெருக்கவே பெருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பெற்றதுமே வயிற்றுல 2 குழந்தை இருக்கிற அளவுக்கு வயிறு பெருசாக இருக்குது. ஏன்னா அந்த சூதக வலியை சரி செய்யாததால். சூதக வலியை சரி செஞ்சால் அந்த வயிறு பழைய நிலைக்கு அடையும். பழைய நிலைக்கு அடையாமல் விட்டுட்டோம்னா அந்த வயிறு பெருசாக இருக்கும். ஒரு குழந்தை பெற்றவங்க மீண்டும் அந்த பழைய நிலைக்கு போகாது, வயிறு பெருசாக இருக்கும். எப்பயுமே கர்ப்பமாக இருக்கிற மாதிரியே காட்டிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. அதனால் அந்த சூதக வலிக்கான மருந்து, இந்த சூதக வலிக்கு முக்கியமாக இந்த வில்வ இலையை பயன்படுத்துகிறோம். வில்வம் எல்லா இதுக்கும் பயன்படும். வில்வத்தில் வில்வங்காய் இருக்குது. இதில் முள் இருக்கிறதால முள் நம்ம கையில் குத்தும். அதனால் கவனமாக இதை பறிக்கணும். முள்ளோடு இருக்கும்போது கையில் குத்திரும். முள் இல்லாமல் இந்த இலையை மட்டும் பயன்படுத்திக்கலாம். வில்வ இலை எல்லாத்துக்கும் பயன்படும். வில்வ இலை ஈஸ்வரனுக்கு உகந்தது. ஈஸ்வரன் எல்லாத்தையும் நல்லதை செய்யக்கூடியவர். யாருக்கும் எந்த பாதகமும் செய்யாததால் தான் அந்த வில்வ இலையை பயன்படுத்தணும். வில்வ இலையை பயன்படுத்தும் போது வயிறு பழைய நிலை அடையும். வயிறு எப்படி பெருசாக இருந்தாலும் பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்கு இந்த வில்வ இலையை பயன்படுத்தணும். வில்வ இலையை பயன்படுத்தும் போது வயிற்றில் உள்ள அழுக்குகள் வெளியாகும். அழுக்குகள் வெளியாகும் போது அந்த வலி குறையும். வலி குறையும் போது அவங்களுக்கு அந்த வயிறு சுருங்க ஆரம்பிக்கும். வயிறு சுருங்கணும்னா அதுக்கு இதோட சேர்ந்து நம்ம திப்பிலியை சேர்க்கணும். திப்பிலியை சாப்பிடும்போது உள்ள கசடுகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். கசடுகள் வெளியே வர ஆரம்பிச்சிடும். கசடுகள் வெளியே வரும்போது வயிறு சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வலிகள் எவ்வளோ இருந்தாலும் வெளியேற்றக்கூடியது இந்த அரிசி திப்பிலின்னு சொல்லுவோம். இந்த அரிசி திப்பிலியை நம்ம பயன்படுத்தணும். அரிசி திப்பிலியை பயன்படுத்தும் பொழுது வயிற்றில் உள்ள அழுக்குகள் 15 நாளைக்கு குறைந்தது வந்துக்கிட்டே இருக்கும் அழுக்குகள். ஏன்னா அந்த குழந்தை பெற்றவங்களுக்கு 30 நாளைக்கு அழுக்குகள் வெளியாகும். அந்த 30 நாளை நம்ம சரியான நிலையில் அவங்கள கவனித்து பார்த்தா தான் சரி வரும். இதை கவனிக்காமல் விட்டுட்டா சாதாரணமாக மருத்துவமனையில் பார்த்துட்டு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா வயிறு பெருசாகவே தான் இருக்கும். ஆனால் இந்த சூதக வலி வந்தவங்களுக்கு ஒரு கால் கை வராமல் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கால் ஊனம் போலவே அந்த காலை இழுத்துக்கிட்டே நடக்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தை பெற்ற நேரம் அந்த வலியை அவங்களுக்கு கட்டுப்படுத்தலைன்னா அவங்களால நடக்கவே முடியாது. இதுக்கு முக்கியமாக இதில் அதிக அளவு கடுகு தான் தேவைப்படும். இந்த கடுகு அந்த சூதக வலிக்கு முக்கியமான மருந்து. கடுகை நம்ம எல்லாத்துக்கும் எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு, பொரிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு எது சாப்பிட்டாலும் கடுகை கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஏன்னா கடுகெண்ணெய் நம்ம போடுறதுக்கு பதிலாக கடுகை சேர்த்துக்கிறோம். கடுகை சிறிதளவு தான் சேர்க்குறோம். ஆனால் இந்த கடுகை முக்கியமாக இதில் அதிக அளவு சேர்க்கணும். அதிக அளவு சேர்த்தா தான் அந்த சூதக வலியை கட்டுப்படுத்தும். அந்த வலியை கட்டுப்படுத்தும் போது சதைகள் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும். புள்ள பெற்றவங்களுக்கு உள்ள அழுக்குகள் தங்கியிருக்கும். அந்த அழுக்குகள் வெளியாகணும். அழுக்கு தினந்தோறும் வெளியாகும். தினந்தோறும் வெளியாகும் போது வயிற்றில் பச்சை தண்ணி அடிப்பாங்க. அந்த பச்சை தண்ணி அடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு கொடுமையாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் வயிற்றுல பச்சை தண்ணி அடித்தா தான் வயிற்றில் இருக்க அழுக்குகள் வெளியே வரும். அது ஒரு பின்னாடி ஒரு மருத்துவத்தில் அது எப்படி செய்வாங்கன்னு அடுத்து பெண்களை வச்சு சொல்கிறேன். ஏன்னா அது அந்த முறையை நம்ம செஞ்சு காட்ட முடியாது. பெண்கள் தான் அந்த முறையை செஞ்சு காட்ட முடியும். அந்த பெண்களுக்கு பெண்கள் செய்யும்போது வயிற்றில் உள்ள அழுக்குகள் வெளியாக அவங்க வயிறு சுருங்க ஆரம்பிக்கும். வயிறு பழைய நிலைக்கு இப்படி இருக்கிற வயிறு கீழே போய் பழைய நிலைக்கு சுருங்கும் போது அந்த வலிகள் குறையணும். அந்த வலி குறையலைன்னா நரம்பு மண்டலங்கள் முழுவதும் இழுத்து ஜன்னியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜன்னியாக மாறினா அவங்களுக்கு வாழ்க்கை பூரா ஜன்னி வரும்ன்ற பயத்திலே இருப்பாங்க. அந்த குளிர்ச்சி எந்த நேரமும் அந்த கருப்பை வாயில் பட்டுச்சுன்னா அந்த குளிர்ச்சியால் அவங்களுக்கு ஜன்னி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த நேரம் கழிவுகள் வெளியேறிக்கிட்டு இருக்கிறதால அந்த கழிவுகள் வழியாக ஈரக்காற்றுகளில் படும் பொழுது ஜன்னி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க குளிர்ந்த நீரில் கண்டிப்பாக குளிக்கக்கூடாது. அவங்க குளிக்கும் பொழுது வெந்நீர் வச்சு குளிக்கணும். பக்கத்துலேயே அவங்க அம்மாவாவது
சொந்த பெரியவங்க பாட்டியாவது இருந்து அவங்கள குளிப்பாட்டினா தான் சரி வரும். அந்த கருப்பை வாயில மஞ்சளை வந்து அரைச்சி தடவுவாங்க. உடல் முழுவதும் மஞ்சள் தடவுறதுக்கு காரணமே அந்த கிருமிகள் வந்து கருப்பை வழியா அந்த நேரம் உள்ள போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மஞ்சள் தடவும் போது கருப்பை பாதுகாக்கப்படும். பாதுகாக்கும் போது அந்த சூதக வலி கட்டுப்படும். அந்த சூதக வலியை வந்து பயந்து பயந்து இருப்பாங்க. ஏன்னா இந்த வலி வந்துருச்சே ஏன்னு சொல்லுவாங்க. வலி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா குழந்தை பிறக்கிறத விட அதிக வலி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் இருக்கும். ஏன்னா வயிறு சுருங்கணும் இல்லையா, அந்த சுருங்கிறதுக்கு வலிக்கும். அப்போ வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஒத்தனம் கொடுக்கணும். ஒத்தனம் கொடுக்க முடியாது, வெந்நீர் வச்சு கொடுப்பாங்க. கிராமப்புறங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, இந்த ஒருத்தர் வீட்டில் குழந்தை பிறந்துட்டா அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொந்த பந்தம் எல்லாருமே அரிசி, ஒரு 2 கிலோ அரிசி, ஒரு 500 ரூபாய் கையில், ஒரு கோழி, 2 லிட்டர் நல்லெண்ணெய், இதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. வீட்டுக்கு கொடுக்கும்போது அது ஒரு 3 மாசத்துக்கு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான உணவு வந்துடும். அந்த 3 மாசம் அவங்க வேலைக்கு போகாம சாப்பிடலாம். இது இன்னும் வந்து மதுரை பக்கத்துல பழக்கத்துல இருக்கு. யார் வீட்டில் குழந்தை பெற்றாலும் முதல்ல போய் கோழி அரிசி காசு கொடுத்துட்டு தான் வருவாங்க. அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா 2 மூட்டை 3 மூட்டை அரிசி சேர்ந்துருக்கும். அவங்க வந்து வேலைக்கு போகாமே சாப்பிட்டு உடலை தேத்திக்கிறாங்க. அந்த உடலை தேத்திக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த வலியானது குறைய ஆரம்பிச்சிடும். அவங்க நிறைய நல்லெண்ணெய் குடிப்பாங்க. நல்லெண்ணெயை குடிச்சு தான் சாப்பிடுவாங்க. எல்லா சாப்பாட்டுலையும் நல்லெண்ணெயை பயன்படுத்தும் பொழுது வயிறு இருக்க செய்யும். இதோட சேர்ந்து பனை வெல்லம் இதோட சேர்க்கும் போது கழிவுகளை வெளியேற்றதுல பனை வெல்லம் வந்து சிறந்த மருந்து. கழிவுகள் உள்ள கருப்பையில உள்ள கழிவுகளை வெளியேற்றும் பனை வெல்லம். இந்த பனை வெல்லத்தை நேரடியாக சாப்பிடலாம். இதோட சேர்ந்து நம்ம மருந்தா சேர்த்து சாப்பிடும் பொழுது தினந்தோறும் கழிவுகளை வெளியேற்றும். தினந்தோறும் கழிவுகளை வெளியேற்றும் போது அந்த நரம்பு மண்டலங்கள் இழுத்து பிடிக்காம இருக்கிறதுக்கு இந்த வில்வ இலை முதல்ல வந்து நல்ல நிலையில இருக்கும். நரம்பு மண்டலங்களை பாதுகாக்கும். அந்த திப்பிலியானது உள்ள கசடுகளை வெளியேற்றும். கடுகு வந்து உள்ள கருப்பு கர்ப்பப்பையில உள்ள சுத்தமில்லாத அழுக்குகள், அந்த கர்ப்பப்பையிலிருந்து தங்கின அந்த நஞ்சு கொடியில இருந்த மிச்ச மீதி சொல்லுவாங்க. நஞ்சு கொடினா குழந்தை தங்கின அந்த பை, அந்த பைக்கு பேர் தான் நஞ்சு கொடின்னுவாங்க. அந்த நஞ்சு கொடி வந்து சிலருக்கு உள்ளே ஒட்டி இருந்துச்சுன்னா அவங்க இறக்க நேரிடும். நஞ்சு கொடி வெளியில வராம சிறிதளவு இருந்தாலும் அவங்களுக்கு வயிற்று வலி வந்துகிட்டே இருக்கும். உள்ள வந்து புண்ணாயிடும். அந்த நஞ்சுக்கொடி இருந்தா உள்ள புழு வச்சிரும், இல்லைன்னா அந்த இடம் கெட்டு போயிடும். ஆனா அந்த நஞ்சுக்கொடியும் வெளியேற்றுறதுக்கு இந்த கடுகு வந்து பயன்படும். அந்த நஞ்சுக்கொடி சிறிதளவு இருந்தாதான் அந்த சூதக வலியே வரும். அந்த சூதக வலி வந்துச்சுன்னா அந்த நரம்பு எந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் குடல்ல இருக்குன்னா அந்த காலை சேர்த்து இழுத்துரும். கால் வந்து நடக்க முடியாம போயிடும். அந்த பெண்கள் வந்து நிறைய தெரியாது, புள்ள பக்கத்தால கால் வந்து அகலமா விரிச்சு வந்ததால அந்த காலை இழுத்துருச்சு. வரும்போதே அந்த குழந்தை வந்து எனக்கு காலை வந்து நொண்டியாக்கிடுச்சுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இயற்கையில பிறக்கும்போது எந்த ஒரு தாய்க்கும் வந்து கால் நொண்டியா வராது. அந்த வலியின் காரணமாக அந்த நரம்பு அதே மாதிரி இழுத்து அப்படியே விட்டுட்டாங்கன்னா அந்த கால் இழுத்துட்டு தான் இருக்கும். அந்த காலை மடக்க முடியாத சூழ்நிலை வரும். இந்த சூதக வலி பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஒரு குழந்தை தான் பிறக்குது. அந்த ஒரு குழந்தைக்கும் வந்து இந்த மாதிரி சூதக வலி வந்துச்சுன்னா அந்த சூதக வலியையும் அந்த சுண்டு வலின்ற சூதக வலியையும் சரி செய்யணும். இந்த சூதக வலின்ற சுண்டு வலிக்கான மருந்தை நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த சூதக வலிக்கான மருந்தை நம்ம இப்ப தயாரிக்க போறோம். இந்த சூதக வலிக்கு முக்கியமானதுல கடுகு தான். கடுகை நம்ம எதுக்குமே பயன்படுத்துறது இல்லை. கடுகை வந்து மருந்தா யாருமே பயன்படுத்துறது கிடையாது. இதுக்கு வந்து முக்கியமா இந்த வலியை கட்டுப்படுத்துறதுல, சூதக வலியை கட்டுப்படுத்துறதுல கடுகு தான் முதலிடம். கடுகை வந்து அதிக அளவு நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இந்த கடுகை வந்து வறுக்க தான் செய்யணும். கடுகை மட்டும் வறுத்தா போதும், மீதி எதையும் வறுக்க தேவையில்லை. கடுகை மட்டும் வறுத்து நல்ல நிலையில வந்து வறுத்து எடுத்துக்கிறணும். கடுகை வறுத்து எடுத்து அதனுடைய தன்மை முழுவதையும் நம்ம பயன்படுத்தணும். கடுகை வந்து சிறிதளவு தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்டு பார்த்தோம். ஆனால் இந்த கடுகை நீங்கள் நேரடியாக வறுத்து பெண்களுக்கு கொடுக்கும்போது இதை நம்மளும் ஆண்களும் சாப்பிடுவோம் கிடையாது. ஏன்னா புள்ள பெற்றது பொம்பளையா இருந்தாலும் அந்த புள்ள பெற்றதுக்கான மருந்தை பாதி மருந்து ஆம்பளையால் தான் சாப்பிடுவாங்க. இந்த ருசி பாருங்கன்னு சொல்லியே பாதி நம்மளை சாப்பிட வச்சிருவாங்க. அதனால நம்ம உடம்பு வந்து அதிக பலமாயிடும், அவங்கள விட அதிக பலமாயிடும். அது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா சில பேர் வாங்கி கொடுத்துட்டா அது அவங்களுக்கான மருந்துன்னு ஒதுக்கிடுவாங்க. இல்லை, எல்லா மருந்தையும் நம்ம ருசி பார்க்கணும். ருசி பார்க்காம இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற மருந்துல எந்த ஒரு தவறும் வரக்கூடாது. ஏன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுக்குற மருந்துல சிறு தவறு வந்தா அவங்க உடல் தாங்காது. அதனால முதல்ல அதை ஆண் தான் எடுத்து சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டு ருசி பார்த்து நல்லா இருக்குன்னதுக்கு அப்புறம் தான் பெண்ணுக்கே கொடுப்பாங்க. ஆனா பெண்களுக்கு நிறைய வந்து நல்லதை செய்யக்கூடிய மருந்தா இருந்தாலும் அது ஆண்களுக்கும் அது அந்த நேரத்துல அது நல்லதை செய்யக்கூடியதுதான். இந்த கடுகை வந்து இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு வறுத்துக்கிறணும். வறுத்த கடுகை வந்து அரைச்சா தான் சரி வரும்.
இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிறணும். அரைக்கிறதுலயே உங்களுக்கு அந்த மனமே கடுகு வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். ஆண்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அதனுடைய ருசி. மிக்சியில் அடித்தா கூட அவ்வளோ அடிக்க முடியாது, அந்த அளவுக்கு மாவை அரைஞ்சிருச்சு. இதனுடைய வாசமே அவ்வளவு அற்புதமாக இருக்குது. கடுகுனுடைய வாசம் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் தெரிஞ்சிருக்காது. அது கடுகு வெடிக்கிறதோடு தான் நம்ம பார்த்துருப்போம். கடுகை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அது கூட வந்து இந்த திப்பிலி வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதுமானது. ஒரு 5 கிராம் அளவுக்கு திப்பிலி இதோட சேர்த்துக்கிறணும். திப்பிலி 5 கிராம் எடுத்தோம்னாலே போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. பனை வெல்லம் நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். பனை வெல்லம் எவ்வளோ சேர்த்தாலும் தவறு செய்யாது பெண்களுக்கு. அந்த சூதக வலியை கட்டுப்படுத்துறதும், அந்த சூதக வலிக்கு இந்த பனை வெல்லம் வந்து நல்ல ஒரு மருந்தாக பயன்படும். நிறைய வந்து பெண்கள் வந்து குழந்தை பத்த நேரத்தில் தான் அந்த பனை வெல்லத்தை நிறைய வாங்குவாங்க. இதில் வந்து வில்வ இலையை வந்து நம்ம நேரடியாகவும் போட்டுக்கலாம், இதை லேசாக மசிச்சும் போடலாம். குறைந்தது ஒரு 20 இலை அளவுக்கு எடுத்துக்கிறணும். 20 இலை அளவுக்கு எடுத்தால் போதுமானது. இதை வந்து நிழல் காய்ச்சல் போட்டு வச்சிருந்து நம்ம இதை பயன்படுத்தலாம். இது அப்படியே நேராக பச்சையாக கிடைச்சாலும் பயன்படுத்தலாம். இதனுடைய மனமும் அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ருசியை சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவு ருசி இருக்கும் இது. ஏன்னா நாங்கள்லாம் சாப்பிட்டு பார்த்தவங்க. பெண்களுக்கு கொடுத்து அவங்க வலி வந்து அதிக அளவு கட்டுப்படுத்தக்கூடியது. எவ்வளவு வலியாக இருந்தாலும், நரம்பு மண்டலங்கள் பாதிச்சிருந்தாலும் இது வந்து சரி செய்யக்கூடியது. இது ஒருத்தருக்கு ஒரு நேரத்துக்கு தான். இது இன்னைக்குன்னா இன்னைக்கு மட்டும் இதை சாப்பிட்டுக்கலாம். நாளைக்குன்னா நாளைக்கு மீண்டும் செய்யணும். இது ஒரு முறைக்கு செய்யும்போது ஒரு 20 கிராம் கடுகு எடுத்துக்கணும். 20 கிராம் கடுகு அப்படியே வெறுஞ்சட்டியில் வறுக்கணும். எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. வெறுமனை வறுத்து எடுத்துக்கிற வேண்டியதான். இதில் திப்பிலி 5 கிராம் போதும். 5 கிராம் திப்பிலி எடுத்துக்கிறணும். தேவைக்கேற்ப வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு 15 இலை வந்து வில்வ இலை சேர்த்துக்கலாம். 15 இலை சேர்த்தா போதுமானது. அந்த வில்வ இலையை நேராக முன்னே சாப்பிட்ருவாங்க நம்ம பகுதியில், கிராம பகுதியில். ஆனால் நகர்ப்புறங்களில் எல்லாமே மருந்தாக செஞ்சு கொடுத்தா தான் அவங்க இது பண்ணுவாங்க. இதை வந்து அப்படியே எடுத்து சாப்பிடலாம். புட்டு மாதிரி இருக்கும். புட்டு மாதிரி இருந்தாலும் நேரடியாக சாப்பிட ருசி இருக்கும். ருசி மட்டும் இல்லை, அடி வயிற்றில் உள்ள கழிவுகளை வந்து வெளியேற்றும். இது வந்து அதிக மனமும் ருசியும் அதிகமாக இருக்கக்கூடியது. இதை சாப்பிட்ற யாராக இருந்தாலும், எந்த பெண்ணும் பக்கத்தில் இருக்கிற குழந்தை பெற்ற பெண்ணுக்கு கொடுக்கும்போதே நல்லா இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களும் இதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். பெண்களுக்கு அடி வயிற்று வலி, இந்த மாதவிடாய் வலி, எல்லா வலியும் இது சரி செய்யக்கூடியது. மாதவிடாய் வலி சாதாரணமாக வலிக்குதுன்னா இதை சாப்பிட்டா அந்த வலி வந்து கட்டுப்படும். பெண்களுக்கு நரம்பு மண்டலங்கள் பாதிச்சு ஒரு பக்கத்தில் கை கால் இழுக்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கலாம். ஆனால் வயிறு குறையும் போது வர வலிக்கு வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். வயிறு குறையணும்னா அந்த கர்ப்பமுற்ற பெண்கள் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் இதை கொடுக்கணும். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இது தேவையில்லை. குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நம்ம கொடுத்தோம்னா அந்த வயிறு பழைய நிலை அடையும் போது தான் அந்த நரம்புகள் வந்து இழுத்து பிடிச்சி சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்கும் பொழுது ஒரு கை கால்களுடைய நரம்புகளை சுண்டி இழுக்கும். அதுக்கு தான் சுண்டு வலின்னு சொல்லுவாங்க. அது பாதத்தில், உள்ளம் பாதத்தில், நடு பாதத்தில் வந்து அந்த நரம்பு இழுக்கும். அப்போ வந்து அவங்களால தாங்க முடியாமல் சொல்லுவாங்க, உச்சி கொண்டையில் போய் அந்த நரம்பு வந்து இழுத்து பிடிக்கும். அந்த வலி ஒரே பக்கம் இழுத்து பிடிச்சதால அவங்க படுத்த படுக்கையில் இருக்கும்போது உணவு வந்து குறைவாக சாப்பிட்டா அந்த ஒரு கால் கை வராமல் போயிடும். அதனால தான் குழந்தை பெற்றவங்க நிறைய உணவுகள் சாப்பிடணும். ஒரு நேரம் இல்லை, 5 நேரம் சாப்பிடணும். சிறிதாக சாப்பிட்டாலும் 5 நேரம் சாப்பிடணும். நல்ல சத்தான உணவுகள் எடுத்துக்கணும். சத்தான உணவு எடுத்தால் தான் அதிக தாய்ப்பால் உருவம். தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது இவங்களுடைய சத்துக்கள் முழுவதும் போயிடும் குழந்தைக்கு. அப்போ தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. இவங்க உடம்புக்கு தாங்கணும்னா 5 முறை ஒரு நாளைக்கு சாப்பிடணும். 5 முறை சாப்பிட்டா தான் அவங்க தாய்ப்பால் கொடுத்து அவங்க உடலையும் காப்பாற்ற முடியும். அப்போதான் இந்த சுண்டு வலியிலிருந்து அவங்கள வந்து விடுவிக்க முடியும். சுண்டு வலி வர்றதுக்கு காரணமே சாப்பாடு குறைவான சாப்பாடு சாப்பிட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது எல்லா சத்துக்களும் குழந்தைக்கு போயிடும். தனக்குன்னு ஒரு சத்து இருக்கணும். அந்த சத்து இல்லாமல் போகும்போது இந்த சுண்டு வலி அதிகமாகி ஒரு கால் கை வந்து விளங்காமல் போயிடும். அந்த காலை வந்து இழுத்துக்கிறோம். அதனால தான் 5 முறை எடுத்துக்கிற உணவு. எந்த நேரம் அவங்க வந்து ஒரு முறை பால் கொடுத்தா உடனே வந்து அவங்க சாப்பிட்டு ஆகணும். சாப்பிடாம வந்து பால் கொடுக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் சாப்பிட்டு இந்த பால் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த சூதக வலி வராது. சாப்பாட்டை குறைச்சாங்கன்னா அவங்களுடைய ரத்தங்கள் குறைஞ்சிரும்.
அவங்களுடைய உள் உறுப்புகள் சுருங்கும் பொழுது அடிவயிறு வலி இருக்கும். இந்த அடிவயிற்று வலியை சரி செய்யக்கூடியது இந்த மருந்து. இந்த மருந்து மட்டும் இல்ல, அவங்க சூதக வலியை கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த சூதக வலி வந்தவங்க, இந்த சுண்டு வலி வந்தவங்க கண்டிப்பா குழந்தை பத்த அனைவருமே இந்த குறைந்தது 1 மாசத்துக்கு தினந்தோறும் சாப்பிடணும். இது 1 மாசம் சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடல்ல உள்ள எல்லா கழிவுகளும் வெளியேறி நல்ல நிலைக்கு இருப்பாங்க. அவங்க உடல் பழைய நிலை அடையும். அவங்களுடைய முகங்கள் வலி இல்லாம நல்ல அழகாவும் இருக்கும். குழந்தை பத்தவங்க முகம் பார்த்தோன்னா அழகா இருக்குன்னா அந்த வலி இல்லாம இருந்தால் தான் அழகா இருக்கும். அதனால இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு மருத்துவம், குழந்தைங்க சின்ன வயசுலேயே முகம் பெரியவங்க முகம் மாதிரி இருக்கும். அது கிழநரைன்னு சொல்லுவாங்க, நரைன்னு சொல்லுவாங்க. அதை வயசானவங்க முகம் போல இருக்கும். நல்ல கொஞ்சம் வயசு பையனாக இருப்பான். 3 வயசுலேருந்து 5 வயசு இருக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு கிழவனுக்கு இருக்கிற முகத்தினுடைய கலை தான் இருக்கும். குழந்தைக்கான கலை இருக்காது. முகத்தில் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோ எதுவும் இருக்காது. எந்த நேரம் சோம்பி போயே இருப்பான். எந்த ஒரு இதுலேயும் விருப்பம் இருக்காது. எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு தேராது. அதுதான் ஒரு பெரிய இது. சாப்பாடு நிறையா சாப்பிடுவாங்க, ஆனால் உடம்பு தேராது, மெலிஞ்சிக்கிட்டே போவாங்க. முகம் பார்த்தீங்கன்னா பள்ளம் விழுந்து போய் அசிங்கமாக பார்க்கறதுக்கே குழந்தை ஏதோ ஒரு நோயில் அவதிப்பட்டிருக்குன்னு இருக்குமே தவிர அந்த குழந்தைய எந்த நோயின்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அதுக்கு பேர் நரைன்னு சொல்லுவோம், இல்லைனா கிழநரைன்னுவோம். வயசானவங்களை போல இருக்க தோற்றத்தை உண்டு பண்ணும். அது 20 வயசானாலும் அந்த முகம் மாறாது. உடம்புல உள்ள தோலில் உள்ள கிருமிகள் அவங்கள புத்துணர்ச்சி ஏற்படுத்த விடாது. தோலில் உள்ள கிருமிகள் சுருங்கி கொண்டே இருக்கும். அவங்கள உடல் தேர விடாமல் வயிற்றுக்குள்ள அந்த கிருமிகள் உள்ளே இறங்கி முகப்பொலிவு இல்லாமல் ஆக்கிடும். அந்த பொலிவு வர்றதுக்காக குப்பைமேனி இலை, இந்த குப்பைமேனி இலை எங்கேயும் கிடைக்கும், குப்பையிலே கிடைக்கிறது தான். இது குப்பைமணின்னு சொல்லுவோம், குப்பைமேனின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. இது குப்பையில் கிடைக்கிறதால யாரும் எடுக்கிறது கிடையாது. இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது நேரடியாக சாப்பிட்டா வாயில் கொஞ்சம் கார்ப்புத்தன்மை இருக்கும். அது இல்லாமல் வாந்திக்கு வரா மாதிரி இருக்கும். சிலருக்கு மயக்கத்தை உண்டு பண்ணும். இந்த குப்பைமேனி, முருங்கை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். முருங்கை எல்லா இதுக்குமே பயன்படுத்துகிறோம். நம்ம வீட்டில் தினந்தோறும் பயன்படுத்துகிறோம். இந்த முருங்கைக்கீரையும் இதில் பயன்படுத்தணும். ஏன்னா இது உடலில் மட்டும் இல்லை, தோலில் உள்ள அழுக்குகளையும் களையக்கூடியது. உடம்பு இறுக்கமாக வச்சு இளமையாக காட்டக்கூடியது இந்த முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை தினந்தோறமோ அல்லது வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்றவங்களுக்கு உடம்பு இறுக்கமாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். அதனால தான் முருங்கையை சாப்பிட்றாங்க. வேம்பு எல்லா இதுக்கும் வேம்பு சேர்க்கறதுல தவறே வராது. வேம்பு சேர்க்க தோலினுடைய பளபளப்பு அதிகரிக்கும். இந்த மருந்து தயாரிக்கிற முறையை இப்போ பார்ப்போம். இதை தண்ணீர் சேர்த்துக்கிறணும். எந்த அளவுக்கு அந்த பையனுடைய அளவு பார்த்துக்கிறணும். 2 வயசு பையனாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 50 கிராம் எல்லா இலையிலையும் எடுத்துக்கிறணும். குப்பைமேனி 50 கிராம், முருங்கை இலை 50 கிராம், வேப்பலை 50 கிராம், தண்ணி ஒரு 200 மில்லி சேர்த்துக்கிறலாம். இந்த தண்ணியை சேர்த்தாலே போதுமானது. இந்த தண்ணியை சேர்த்து இதில் இந்த இலைகளை எல்லாத்தையும் பறித்து அப்படியே போட்டு காய்ச்சணும். அது மட்டும் இல்லாது அன்னாச்சி பூனா இது ஒரு பூ போட்டால் போதுமானது. இது அன்னாச்சி பூ நமது சமையலில் பயன்படுது. இது சமையலில் மட்டும் இல்லை, உடல் மேலே தேய்க்கும் போது உடலில் உள்ள கிருமிகளை கொல்லக்கூடியது. உள்ளுக்கு சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. வெளியில் இதை பூச்சி மருந்தாக தான் இப்போ பயன்படுத்த போகிறோம். இந்த பூச்சி மருந்துக்கு உடலில் உள்ள தோல் நிறத்தினுடைய அந்த சுருக்கத்தை எடுக்கும், உடம்புல உள்ள அந்த வலியை எடுக்கும், அவங்களுடைய முக தோற்றத்தை மாற்றும். ஏதோ ஒரு குறை இருக்கு, ஆனால் என்னன்னு தெரியல, என் பிள்ளைக்கு இப்படி தான் இருக்கு, நானும் என்னென்னமோ புஷ்டி மருந்து கொடுக்குறேன், எல்லா வகையான பழங்களையும் கொடுக்குறேன், ஆனால் குழந்தை நல்லா வர மாட்டுது, நிறைய சாப்பிடுது. என்ன சாப்பிட்டாலும் முகமோ கை காலுடைய தோள்கள்லாம் சுருங்கி இருக்கும். அவங்களுக்கு சுருங்கி இருக்கும். அந்த சுருக்கமெல்லாம் அது மாறவே மாறாது. எவ்வளோ சாப்பிட்டாலும் ரத்தம் அவ்வளோ சீக்கிரமாக உற்பத்தி ஆகாது. அவங்க மலம் கழிக்கும்போது அதிக துர்நாற்றம் இருக்கும். அதனால் அவங்க உடலில் உள்ள உபாதைகள் அதிகமாயிட்டே இருக்குமே தவிர குறையவே குறையாது. அதுக்கு இந்த மருந்து ஒரு நல்ல மருந்து. இந்த சின்ன குழந்தைகளுக்கு நம்ம பயன்படுத்தின அந்த குழந்தைங்க அப்போவே ஒரு 48 நாளில் சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அழகு அதிகமாகி வசீகர முகத்தை கொண்டு வரும். வசீகர முகம் வரணும்னா
அந்த குழந்தை மட்டும் இல்லை, சில பெண்கள் எந்த நேரமும் முகத்தை சுரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் அது கிழத்தோற்றம்னு சொல்லுவாங்க. அது வந்து குமரி முகம் இல்லாது கிழவி முகம் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிழவி முகம் போல் இருந்தாலும் மறுபடியும் குமரி முகமாக மாற்றும் இந்த மருந்து. ஏன்னா அவங்களுடைய தோல் சுருக்கத்தை எடுக்கும். இந்த கஷாயத்தை உடம்பு முழுவதும் தேய்க்கணும். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இவ்வளவு சூடோட பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா சூடு வெது வெதுப்பாக இருக்கணும். இதை காலை நேரத்தில் கண்டிப்பாக தேய்ச்சி ஒரு 2 மணி நேரம் முகத்திலையும் உடம்பு முழுவதும் தேய்ச்சி வந்தாங்கன்னா அந்த தோலினுடைய அந்த சுருக்கம் வந்து மாறும். கடினத்தன்மையாக இருக்கிற அந்த சுருக்கங்கள் மாறும். பெண்களுக்கு முகச்சுருக்கம் இருக்கும். கிழட்டு முகம்னு சொல்லுவாங்க, வயதாகி விட்டதுன்னு சொல்லுவாங்க. சிலர் கல்யாணம் முடிக்காமல் இருக்கும்பொழுது முகச்சுருக்கம் இருக்கும். அந்த சுருக்கத்தை முழுவதும் இது போக்கக்கூடியது. ஏன்னா அந்த முகப்பச்சின்னு சொல்லுவோம், முக அழகு, முக வசீகரம்னு சொல்லுவோம். அந்த வசீகர முகம் இல்லாத பெண்களை யாரும் பெண் பார்க்க வந்தாலும் பார்த்துட்டு வேண்டான்ட்டு போவாங்களே தவிர திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த வசீகர முகம் வரணும்னா இந்த மருந்தை கண்டிப்பாக முகத்தில் போட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து முகத்தை மறுபடியும் பச்சை தண்ணி வச்சு சுத்தம் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த முகம் அழகாக இருக்கும். தோல் சுருக்கம் மாறும். அந்த கிழட்டு முகம் மாறும். கிழட்டு முகம் என்றால் வயதானவர்கள் முகம் போல் இருக்கும். ஆனால் இதை 48 நாள் பயன்படுத்தும் பொழுது அந்த முகம் வசீகரமாகும். அந்த முகத்தை மறுபடியும் பார்க்கும்படியாக இருக்கும். இந்த முறையை எல்லாரும் பயன்படுத்தி உடல் அழகை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன்.